ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மேக்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு டாபிக் வந்து முடிச்சிட்டோம். என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மூணாவது டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுக்குறேன். இன்னும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்க கொஸ்டின் வந்து எடுத்து கொடுக்கணும். நான் என்ன கொடுக்கல. சரிங்களா? ஸோ அந்த இது கொடுத்தேன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த புக்கில் இருக்க சம் மட்டும் கட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி கொடுத்தா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். டைம் அண்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதாவது ரொம்ப உங்களுக்கு வந்து நீங்கள் அடிச்சு போட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப 3 ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஈஸியான சம். இப்போ பார்க்க போகிறது வந்து அந்த மாடல் தான். சரிங்களா? ஸோ வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸி. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து ஒரு நோட்டு போட்டு கொஸ்டினை எழுதி என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? புக்கில் போய் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் மாறி இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு புரியாது. ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ உங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன மாடல் பார்க்க போகிறோன்னா, நேர் விகிதம் எதிர் விகிதம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாடல். சரிங்களா? ஸோ இந்த மாடல் படி தான் நம்ம வந்து இந்த சம்ஸ் போட போகிறோம். சரிங்களா? ஸோ நேர் விகிதம் எதிர் விகிதம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சம்முக்குள்ளே அங்கங்கே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு, இது வந்து 850 தப்பாக டைப் ஆகிருக்கு. ஸோ 840 மாற்றிக்கங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 840. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 840 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. ஸோ ரூபாய் 1650 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான சம் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 3 ஸ்டெப்பு தான் வரும். நல்லா கவனமாக நோட் பண்ணுங்கள். ரொம்ப 3 ஸ்டெப் தான் வரும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? அதிலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி சம் முடிஞ்ச மாதிரி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கேள்வியாக கேட்டிருக்காங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடு எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ எப்போயுமே என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை ரைட் சைடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும். ஸோ இந்த நேர் விகிதம் எதிர் விகிதம் மாடலை பொறுத்தளவுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாணவர்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாணவர்கள் ப்ளஸ் நுழைவு கட்டணம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எத்தனை மாணவர்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாணவர்கள்னு எழுதிட்டு, இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம். ஸோ ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கங்க. சரிங்களா? லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ என்ன இப்போ கொஸ்டினை வாஸ்து அதுபடி நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி ஃபுல் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க எத்தனை 21 மாணவர்கள். சரிங்களா? எத்தனை மாணவர்கள்? 21 மாணவர்கள். எவ்வளோ நுழைவு கட்டணமாக செலுத்துகிறாங்க? 840. ஸோ மாற்றிக்கிங்க, கரெக்ஷன். 840 நுழைவு கட்டணமாக செலுத்துகிறாங்க. அப்போ 1680 நுழைவு கட்டணம் செலுத்தினா எவ்வளோ? 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினா எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எத்தனை மாணவர்கள்? ஸோ இதை தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இது வந்து நேர் விகிதமா எதிர் விகிதமா? ஸோ நேர்மாறலா எதிர்மாறலான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது இப்போ நேர் விகிதம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகரிச்சிருக்கும், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தால் அது வந்து நேர் விகிதம். எதிர் விகிதம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகரிச்சிருக்கும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று அதிகரிச்சிருக்கும், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ஒன்று குறைஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்தால் அதை வந்து எதிர் விகிதம்னு சொல்லுவாங்க. ஸோ நேர் விகிதம்னா என்ன பண்ணிக்க போகிறீங்க? நேர் விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா சம்மில் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கா, 840 1250. ஸோ இதை தலைகீழி எடுத்து இன்ட்டு இந்த 21 பெருக்கி அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் நீங்கள் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ எதிர் விகிதம்னா நீங்கள் தலைகீழி எடுக்க தேவையில்லை. அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து 840/1680
இன்ட்டு 21 அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ சம் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அடுத்து போக 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் தான் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் சம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சம் பார்த்தீங்கன்னா நேர் மாறலாம் எதிர் மாறலான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 21 மாணவர்கள் 840 ரூபா நுழைவு கட்டணம் கொடுத்துருக்காங்க. அப்போ மாணவர்களோட எண்ணிக்கையை விட நுழைவு கட்டணத்தோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குதா. ஸோ அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள், இப்போ 1680 நுழைவு கட்டணம் செலுத்தினா மாணவர்களோட எண்ணிக்கை குறையுமா அதிகரிக்குமா. ஸோ மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ அதிகரிக்கும்னு 2 ஸ்டேட்மெண்ட்லேயுமே அதிகரிச்சிருக்கு சரிங்களா. ஸோ அப்போ இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா நேர்மாறல் சரிங்களா. இது என்ன மாறல் பார்த்தீங்கன்னா நேர்மாறல். ஸோ அப்போ நேர்மாறல்னால் என்ன பண்ணணும்னு பாருங்கள், தலைகீழி எடுக்கணும் சரிங்களா. ஸோ எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள், 1680 பை 840 இன்ட்டு 21 சரிங்களா. ஸோ இப்படி தான் எழுதணும் சரிங்களா. இதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடித்து போடுவோமா. ஸோ இங்கே பாருங்கள், 0 0 அடி ஆயிடுதா. ஸோ இது 2ஆல் அடிக்கலாமா. 4 2 8 2 4. ஸோ இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 8 2 16. இது அடிச்சிங்கன்னா 4 2 8 வருமா. ஸோ இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 4 1 2 2. இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 4 2 8 2 4 வரும். ஸோ 21 கேன்சல் ஆயிருமா. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது, மீதி என்ன இருக்குது 42. ஸோ அப்போ என்னது நமக்கு 42 மாணவர்கள் வரும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மே. ஸோ எத்தனை மாணவர்கள், 42 மாணவர்கள் சரிங்களா. ரொம்ப 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 ஈஸியானது, 3 ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அப்போது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ பார்க்கலாமா. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் சரிங்களா. ஒரு கம்பம் இங்கே பாருங்கள், ஒரு கம்பம் கொடுத்துருக்காங்க. இதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டரா. ஸோ இதோட நிழல் இங்கே விழுகும்ல, ஸோ அதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் சரிங்களா. ஸோ கம்பத்தின் நீளம் எவ்வளோ 8 மீட்டர் சரிங்களா. நிழலின் நீளம் எவ்வளோ 6 மீட்டர். ஸோ அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழலில் ஏற்படும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்போ 30 மீட்டர் கம்பம்னா 30 மீட்டர் நிழலுன்னா கம்பத்தோட நீளமும் கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும். ஸோ அப்போ இது என்னது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் சரிங்களா. ஸோ என்னது 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நீளம் பார்த்திங்கன்னா நிழலின் நீளம் பார்த்திங்கன்னா 6 மீட்டர். அப்போ கண்டிப்பாக 30 மீட்டர் நிழல் இருந்துச்சுன்னா அது கம்பத்தோட உயரம் அதிகமாக இருந்தால் தானே அந்த நிழலும் கீழே விழுகும். ஸோ அப்படின்றப்ப இது என்ன மாறல், நேர்மாறல் சரிங்களா. ஸோ அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது ரைட் சைடு எழுதிக்கங்க சரிங்களா. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கம்பத்தின் நீளம் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன எழுதணும், கம்பத்தின் நீளம்னு எழுதிக்கங்க சரிங்களா. என்ன எழுதணும், கம்பத்தின் நீளம். ஸோ இந்த சைடு என்ன எழுதிக்க போகிறோம், நிழலின் நீளம். என்னது, நிழலின் நீளம் சரிங்களா. ஸோ இப்போ கம்பத்தின் நீளம் இங்கே பாருங்கள் 8 மீட்டர் நீளம் உள்ள கம்பம் சரிங்களா. அப்போ கம்பத்தின் நீளம் எவ்வளோ 8 மீட்டர். ஸோ நிழலின் நீளம் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 மீட்டர் சரிங்களா. ஸோ நிழலின் நீளம் கம்பத்தின் நீளத்தை விட அதிகரிச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் 30 மீட்டர் நிழல் எவ்வளோ 30 மீட்டர் நிழல் எவ்வளோ கம்பத்தின் நீளம் தான் நம்ம வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க சரிங்களா. 30 மீட்டர் நிழலில் ஏற்படுத்தும் கம்பத்தின் நீளம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ நேர்மாறல் சொல்லிட்டோம் சரிங்களா. ஸோ வந்து அதிகரிச்சிருக்கு சரிங்களா. ஸோ 30 மீட்டர் வந்து கம்பத்தின் நீளமாக இருந்துச்சுன்னா நிழலோட நீளம் எப்படி இருக்கும், ஸோ 6 மீட்டருக்கே 8 மீட்டராக இருக்குது சரிங்களா. அப்போ 30 மீட்டர்னால் கண்டிப்பாக கம்பத்தோட நீளம் அதிகமாக தான் இருக்கணும், குறைவாக வராதில்ல. குறைவாக வந்தால் அது என்னது எதிர்மாறலாக போயிடும் சரிங்களா. ஸோ அதிகமாக தான் இருக்குது அப்படின்றப்ப இது என்ன மாறல், ஸோ நேர்மாறல். ஸோ அப்போ என்னது, இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா தலைகீழ் எடுக்கணுமா. ஸோ 30/6 × 8 சென்டிமீட்டர் 8 மீட்டர் சரிங்களா. ஸோ இதை அடிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ அடிச்சு போடுங்க, 3 2 6 வருமா. ஸோ 4 2 8 வரும். இதை அடிச்சிங்கன்னா 1 3 3 5 3 30. ஸோ இங்கே 10 இருக்குது, இங்கே 4 இருக்குது, பெருக்கினா என்ன வரும் 40. அப்போ கம்பத்தின் நீளம் எவ்வளோ 40 மீட்டர் சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம்மு.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரிங்களா. அடுத்தடுத்த சம் பார்க்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ தேர்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் சரிங்களா. ஸோ எனில் அவர் பார்த்திங்கன்னா 9 மணி நேரத்தில் அவர் எத்தனை கடிதங்களை பிரிப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு நேர்மாறலா எதிர்மாறலான்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா. ஸோ அதாவது என்னதுன்னா 738 கடிதங்களை அவர் 6 மணி நேரத்தில் பிரிச்சிடுறார். ஸோ என்னது 6 மணி நேரத்தில் 738. ஸோ 6லேருந்து 738 குறையில் அதிகம் தான் அடிச்சிருக்கு சரிங்களா. ஸோ அப்போ அவர் 9 மணி நேரத்தில் கடிதங்கள் அவர் எத்தனை கடிதங்களை பிரிப்பார்? 6 மணி நேரத்திலேயே 738 கடிதங்களை பிரிச்சிருந்தா அப்போ 9 மணி நேரத்தில் அவர் அதிகமாக பிரிப்பாரா குறைவாக பிரிப்பாரா? அதிகமாக தான் பிரிப்பார். ஸோ அதிகரிச்சிருக்கனால என்னது இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் சரிங்களா. ஸோ இப்போ எப்படி சம்மில் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது ரைட் சைடு எழுதிக்கோங்க. ஸோ என்னது எத்தனை கடிதங்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னது நம்ம ஃபஸ்ட்டு என்னது கடிதங்கள்னு எழுதிக்கிறோம் சரிங்களா. ஸோ கடிதங்கள்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கிட்ட என்ன எழுதுறீங்கன்னா ஸோ மணி. ஸோ அவர் எத்தனை மணி நேரத்தில் பிரிக்கிறாருன்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ என்னது இங்கிட்டு வந்து மணின்னு எழுதிக்கங்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 6 மணி எத்தனை 738 கடிதம் சரிங்களா. எத்தனை 738 கடிதங்களை எவ்வளோ நேரத்தில் பிரிக்கிறாரு? 6 மணி நேரத்தில் பிரிக்கிறார் சரிங்களா. ஸோ அவர் 9 மணி நேரத்தில் அப்போ எத்தனை கடிதங்களை அவர் பிரிப்பார்? அதுதான் கொஸ்டினாக வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது நம்ம சொல்லிட்டோம் அதிகரிக்கிறனால நேர்விகிதம்னு சொல்லிட்டோம். அப்போ நேர்விகிதம்னா என்னது தலைகீழ் எடுக்கணுமா. ஸோ அப்போ 9/6 × 738 வருமா. ஸோ இப்போ அடிச்சு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ அடிச்சு போடுவோமா. ஸோ இங்கே பாருங்கள் 2ஆல் அடிங்க 3 6 வரும். ஸோ இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 3 6 மீதி 1 6 2 12 மீதி 1 9 2 18 வரும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 1 3 3 3 9. ஸோ இப்போ இதை பெருக்கி போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா 369 × 3. ஸோ இதை பாருங்கள் 9 3 எவ்வளோ 27. ஸோ 6 3 எவ்வளோ 18. 18 2 எவ்வளோ 20 வருமா. 6 3 18 18 2 எவ்வளோ 20. ஸோ மீதி 2 3 9 9 2 எவ்வளோ 11. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? அவர் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி நேரத்தில் 1107 கடிதங்களை வந்து பிரிப்பார் சரிங்களா. ஸோ இதான் வந்து ஆன்சர் சரிங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கா சம்மு. ஸோ அடுத்து போக அதனால தான் உங்களுக்கு வந்து குழப்புன்றனால தான் நிறைய எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. நிறையா வந்து நான் நடத்துகிற மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள் 1/2 மீட்டர் துணியின் விலை பாருங்கள் ரூபாய் 15 எனில் 8.25 மீட்டர் சரிங்களா. 8 × 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 1/2 மீட்டரோட துணி எவ்வளோ 15. ஸோ 1/2 மீட்டருன்றது 1/2 மீட்டர்லேருந்து 15 என்னது அதிகரிச்சிருக்கு சரிங்களா. 1/2 மீட்டர் எங்கே இருக்குது 15 எங்கே இருக்குது. ஸோ 8 மீட்டர்னால் அப்போ என்னது 8.25 மீட்டர்னால் அதோட துணியின் விலை எவ்வளோவா இருக்கும்? அதிகமாக தானே இருக்கும். 1/2 மீட்டருக்கே 15 ரூபானா அப்போ அந்த காலை விட்டுருங்க. அப்போ 8 மீட்டருக்குன்னா நமக்கு துணியோட விலை வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுவும் என்னது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் தான். ஸோ நேர்மாறல்னால் என்ன சொல்லியிருந்தேன் தலைகீழ் எடுத்து அடிச்சு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டினை பற்றி எழுதிக்கலாமா. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க துணியின் விலை சொல்லியிருக்காங்க. அப்போ துணியின் விலை நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதணும் சரிங்களா. நீங்கள் இதே மாதிரி ஷார்ட்டாக எழுதக்கூடாது. துணியின் விலைன்னு எழுதிக்கங்க சரிங்களா. துணியின் விலையை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எழுதிக்கங்க. துணியின் நீளம் சரிங்களா. ஸோ துணியின் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எழுதிக்கங்க சரிங்களா. துணியின் நீளம்னு ஃபுல்லாக எழுதிக்கணும் சரிங்களா. துணியின் நீளம் லெஃப்ட் சைடு எழுதிக்கோங்க. துணியின் விலை சரிங்களா. ஸோ துணியின் இங்கே பாருங்கள் 1/2 மீட்டர். ஸோ அரையை எப்படி எழுதலாம் 1/2ன்னு எழுதலாமா. 1/2 மீட்டர் துணியின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயாம். ஸோ அப்போ 8.25 மீட்டர் எவ்வளோ 8 × 1/3 8.25 மீட்டரோட விலை எவ்வளோன்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து தலைகீழ் எடுத்தால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ இதை வந்து இன்ட்டு போட்டுக்கணும் 15 கரெக்டாக. ஸோ இது பாருங்கள் இதை வந்து நம்ம முழுசாக மாற்றிக்கலாமா. 8 3 24 24 + 1 எவ்வளோ 25. ஸோ 25/3ன்னு வருமா கரெக்டாக. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 25/3 நம்ம எப்படி இந்த 25/3 எழுதிட்டு இந்த 2 பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ அதை எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம அடித்து போடுறதுக்கு ஈஸியாக வந்து எழுதுகிறோம்.
ஸோ இங்கே பாருங்கள் 25/3 சரிங்களா இன்ட்டு இந்த 2 இன்ட்டு 15 வந்துருமா? என்னது மீதி 15 இருக்கா? ஸோ என்னது இந்த 2 வகுத்தலில் இருக்கனால இங்கிட்டு கொண்டு வரனால அது வந்து நம்ம பெருக்கல்ல வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. அந்த 1 வந்து மதிப்பு கிடையாது அப்படின்றனால 25/3 இதை வந்து அப்படியே நம்ம இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். அதனால் வந்து அப்படியே வந்து பெருக்கல்ல வந்தது சரிங்களா. அந்த 25/3 இன்ட்டு 2 இன்ட்டு 15ன்னு வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் அடிச்சு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ எதால் அடிக்கலாம் அங்கே பாருங்கள். ஸோ 1 3 3 I 3 15 அடிக்கலாமா? அவ்வளோதான் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ ஃபஸ்ட்டு 25ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. 25 இன்ட்டு 5 பெருக்கினா என்ன வரும்? 5 25 மீதி 2 2 10 10 2 எவ்வளோ? 12. ஸோ 125 வருதா? இன்னும் 2 இருக்குது மீதி. 125 மீதி 2 இருக்குது. ஸோ பெருக்குனிங்கன்னா 2 10 மீதி 1 2 4 4 1 5 1 2. அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ? 250. ஸோ அப்போ துணியின் விலை 8.25 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கா சம்? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். மேக்ஸ் வந்து இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். உள்ளே நுழைஞ்சு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் தெரியும். நீங்கள் ஒரு 2-3 தடவை மேக்ஸ் திருப்பி பாருங்கள். அழகாக 25க்கு 25 மார்க் வாங்கிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கண்டு. 72 புத்தகங்களின் எடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 9 கிலோகிராம் சரிங்களா. 9 கிலோகிராம். ஸோ எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன மாறல்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 72 புத்தகங்கள், அதாவது 72 புத்தகத்தோட எடை எவ்வளோனா 9 கிலோகிராம். அப்போ 40 புத்தகங்களின் எடை எவ்வளோ வரும்? குறையும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா புத்தகங்களின் எடையை விட கிலோகிராம் கம்மியாக இருக்குது. ஸோ 40 புத்தகங்களின் எண்ணிக்கை, அதாவது முதல்ல 72 புத்தகங்கள்லேருந்து எண்ணிக்கை எவ்வளோ? 40 புத்தகங்களின் எடை அப்படின்றப்ப நமக்கு கிலோகிராமும் குறையும். ஸோ ரெண்டுமே குறைஞ்சிருக்கா? அங்கே பாருங்கள் 72 புத்தகங்களோட எண்ணிக்கை, அதாவது 72ன்ற புத்தகங்களோட எண்ணிக்கையை விட எடையோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கா? ஸோ 72 அது வந்து 9. ஸோ எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கா? இது பார்த்திங்கன்னா அதே அளவுள்ள 40 புத்தகங்கள் சரிங்களா. 40 புத்தகங்களோட எண்ணிக்கைன்றப்ப அப்போ 9 கிலோகிராமை விட கம்மியாக தான் வரும். ஸோ ரெண்டுமே அப்போ குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே குறைஞ்சாலும் என்னது? நேர்மாறல் தான் சரிங்களா. ஒன்று ரெண்டுமே அதிகரிச்சிருக்கணும், இல்லை ரெண்டுமே குறைஞ்சிருக்கணும். ஒன்று குறைஞ்சும், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, ஒன்று குறைஞ்சும் இன்னொன்று கூடியும் தான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது எதிர்மாறலாக போயிடும் சரிங்களா. ஸோ 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் அப்படின்றப்ப எண்ணிக்கையில் குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ அப்போ 40 புத்தகங்களின் எண்ணிக்கை அதை விட குறைவாக தான் வரும் சரிங்களா. ஸோ இந்த சம் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ என்ன கொஸ்டினாக கேட்டிருக்காங்களோ அதை வந்து ரைட் சைடு எழுதிக்கோங்க. ஸோ என்னது? புத்தகங்களின் எடை நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க சரிங்களா. புத்தகங்களின் எடை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிலோகிராம், கிலோகிராமில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 72 புத்தகங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 9 கிலோகிராம் கரெக்டாக. ஸோ அப்போ 40 இங்கே பாருங்கள் 40 புத்தகங்களின் விலை எவ்வளோனா எவ்வளோன்றதான் கொஸ்டின் சரிங்களா. ஸோ 72 புத்தகங்களின் எண்ணிக்கை 9 சரிங்களா, 9 கிலோகிராம். ஸோ அப்போ 40 புத்தகங்களின் எடை எவ்வளோன்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம வந்து தலைகீழ் எடுக்கணும் கரெக்டாக. ஸோ சாரி, இது வந்து இங்கிட்ட எழுதணும். கொஸ்டின் படி இங்கிட்ட எழுதுனா தான் ஆன்சர் வருமா. ஸோ இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு புத்தகம்னு எழுதிக்கங்க சரிங்களா. புத்தகங்களின் எடை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து புத்தகங்களின் எண்ணிக்கை, இங்கிட்டு வந்து எடைன்னு எழுதணும் கரெக்டாக. ஸோ அப்போ புத்தகம் எவ்வளோ? 72 புத்தகங்கள் சரிங்களா. எவ்வளோ? 72 புத்தகங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 கிலோகிராம். அப்போ 40 புத்தகங்களின் விலை எவ்வளோன்றதா கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து தலைகீழ் எடுத்துக்கோங்க. தலைகீழ் எடுத்தால் எவ்வளோ வரும்? 40/72 வருமா, இன்ட்டு 9ன்னு வரும் சரிங்களா. ஸோ இதை அடித்து போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ அடித்து போடுவோமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 2ஆல் அடிக்கலாமா. 2 6
மீதி 1 6 2 12. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 4 20 வருமா. ஸோ இதை 3 அடிக்கலாமா. 1 3 3 2 3 6 வருமா. இதை அடிச்சிங்கன்னா 3 9. இதை அடிச்சிங்கன்னா 1 3 3 4 12 வரும். இதை அடிச்சிங்கன்னா 1 4 5 20 வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது 5 கிலோகிராம். ஸோ அப்போ 40 புத்தகங்களின் விலை எவ்வளோவா 5 கிலோகிராம். கரெக்டாக 40 புத்தகங்களின் விலை எவ்வளோ 5 கிலோகிராம். ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் நீங்கள் தான் போட போகிறீங்க சரிங்களா. ஸோ இது வந்து சேம் அதே மாடல் தான், நேர்மாடல் தான் சரிங்களா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தாமரை வாடகை பணமாக 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார். ஸோ அதே போல் அவர் 1 வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 3 மாதம்னா அங்கே 1 வருடம்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எவ்வளோ 1 வருடம்னா 12 மாதம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மாதமாக மாற்றிக்கிட்டு போடுங்க, அப்போ தான் ஆன்சர் வரும். நீங்கள் வாட்டுக்கு 1 வருடம்னா 1ன்னு போட்டு அடிக்கக்கூடாது, ஆன்சர் தப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் என்ன வாடகை பணம் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை எங்கிட்டே எழுதிக்கலாம். அங்கே பாருங்கள். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை எப்போயுமே ரைட் சைடு எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்னென்னா வாடகை பணம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாதம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோனா 7500 எத்தனைனா 3 மாதங்களுக்கு. அப்படின்னா 1 வருடத்திற்கு வாடகை பணம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ 1 வருடம்னா என்னது 12 மாதம். ஸோ அதைத்தான் 1 வருடம்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட பணம் தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நேர்மாறல்ன்றனால இதுக்கு தலைகீழ் எடுத்திங்கன்னா 12/3ன்னு வருமா. ஸோ இன்ட்டு இந்த 75,000 அடித்து போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ எத்தனாவது சம் 6வது சம்முக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க சரிங்களா. 6வது சம்முக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அடிச்சு போட்டால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் எத்தனை 18 நிமிடங்களில் நிரப்பு தான் சரிங்களா. என்னது ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன. ஸோ அப்படின்னா 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஸ் நிமிடங்களில் நிரப்பும். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது என்ன மாடல் இங்கே பாருங்கள் 16 குழாய்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை எடுத்து எழுதிக்கங்க சரிங்களா. ஸோ 16 குழாய்கள். ஃபஸ்ட்டு குழாய்கள்னு எழுதிக்கங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிமிடங்கள் சரிங்களா. நிமிடங்கள்னு எழுதிக்கங்க சரிங்களா. எத்தனை குழாய்களா 16 குழாய்கள் எத்தனை நிமிடங்களில் நிரப்பு தான் 18 நிமிடத்தில் நிரப்பு தான். ஸோ எத்தனை 9 குழாய்கள் எத்தனை நிமிடத்தில் நிரப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள் 16 குழாய்கள் எத்தனை நிமிடத்தில் நிரப்புது 18 நிமிஷத்தில் நிரப்புது. அப்போ குழாய்களோட எண்ணிக்கையை பாருங்கள். குழாய்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ குழாய்களோட எண்ணிக்கை 16லேருந்து 9 குறைஞ்சிருக்குது. ஸோ அப்போ நிமிடங்கள் பார்த்திங்கன்னா எப்படி வரும். ஸோ 16 குழாய்கள் 18 நிமிஷத்தில் நிரப்புதுன்னா அப்போ 9 குழாய்கள் பார்த்திங்கன்னா எத்தனை நிமிஷத்தில் நிரப்போம். ஸோ அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா. 9 குழாய்கள் அதிகமாக தான் டைம் எடுத்துக்கும் சரிங்களா. 16 குழாய்களே 18 நிமிஷத்தில் நிரப்புதுன்னா அப்போ 9 குழாய்கள் நிரப்புறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் குறைஞ்சிருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது குழாய்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. 16 குழாயிலிருந்து 9 குழாயாக குறைஞ்சிருக்குது. நிமிடங்கள் பார்த்திங்கன்னா 18 நிமிஷத்துலேருந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் சரிங்களா. 9 குழாயின்றனால அதிகரிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் குறைஞ்சிருக்குது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதிகரிக்குது. இப்படி ஒன்று குறைஞ்சும் 2வது அதிகரிச்சிருந்தா அது வந்து என்னதுன்னா எதிர்மாறல் சரிங்களா. ஸோ என்னது எதிர்மாறல். ஸோ இந்த சம் பாருங்கள். எதிர்மாறல்னா என்ன சொன்னேன். இதை எதிர்மாறல்னால் நீங்கள் தலைகீழ் எடுக்கக்கூடாது, அப்படியே அடித்து போட போகிறீங்க. ஸோ இதை பை போட்டு இன்ட்டு இந்த 18 அப்படியே அடிக்க போகிறீங்க. அடித்தா என்ன வரும் 9 9 9 18. ஸோ 16 2 எவ்வளோ 32. அப்போ 9 குழாய்களோட எண்ணிக்கை எவ்வளோ 32. இங்கே 18 இருக்குது, இங்கே 32 இருக்குது. அப்போ அதிகரிச்சிருக்கா. நம்ம ஆன்சர்லேயே கண்டுபிடிச்சிடலாம் இது என்னது சரிங்களா. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் இது வந்து நேர்மாறலா எதிர்மாறலான்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. என்னது 6 குழாய்கள். ஃபஸ்ட்டு குழாய்கள் நிமிடம் போட்டுருவோமா. சேம் அதே மாடல் தான்.
இங்கிட்டு வந்து குழாய்கள்னு எழுதிக்கங்க, இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிமிடம்னு எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ சேம் அதே மாடல் சம் தான். ஸோ என்னது 6 குழாய்கள். எத்தனை குழாய்கள்? 6 குழாய்கள். எவ்வளோ? 1 நிமிடம் எடுத்துக்குதான். சரிங்களா? சாரி, 1 மணி நிமிடம். 1 மணி நிமிடம்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை? 60 செகண்ட். சரிங்களா? சாரி, 60 நிமிடம். அப்போ 60, இங்கே பாருங்கள், 1 மணி நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் தான் எவ்வளோன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? 6 குழாய்கள் எவ்வளோ எடுத்துக்குதான்? 1 மணி 30 நிமிடம். சாரி, இங்கே வந்து கொஸ்டின் வந்து 30 நிமிடம்னு எழுதிக்கங்க. 1 மணி எவ்வளோனா 30 நிமிடம்னு வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம்ன்றதை எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ 1 மணின்றது 60 நிமிடம் ப்ளஸ் இந்த 30 நிமிடம் ரெண்டும் சேர்த்து 90 நிமிடம்னு வரும். சரிங்களா? ஒரு குழாயை அடைப்பதற்கு சரிங்களா எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? சாரி, ஒரு தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம், அதாவது 1.5 மணி நேரம் எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு குழாயை அடைத்து விட்டால். சரிங்களா? அதுலேருந்து 5 குழாய் தான். ஒரு குழாயை அடைச்சிட்டாங்கன்னா எப்படி? ஒரு 6 குழாயில் ஒரு குழாயை அடைச்சிட்டாங்களாம். அப்போ எத்தனை? 5 குழாய் வரும். சரிங்களா? ஸோ 5 குழாயை அடைத்து விட்டால், சாரி, ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எத்தனைனா அப்போ 5 குழாய் தான் இருக்குது. அப்போ 5 குழாய் பார்த்திங்கன்னா அதே எத்தனை மணி நேரம் ஆகுன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ என்னது? குழாயோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குது. அப்போ இதோட எண்ணிக்கை என்னது? நிமிடம் கூடத்தானே செய்யும். ஏன்னா ஒரு குழாய் 6 குழாய் திறந்துருக்கப்பயே அந்த தொட்டி நிறையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு? 90 நிமிஷம் ஆகிருக்குது. சரிங்களா? அதாவது 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ ஒரு குழாயை அடைச்சிட்டாங்க. அப்படின்றப்ப இன்னும் நமக்கு நேரம் அதிகமாக தான் ஆகுது. அப்போ குழாய்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, நிமிடங்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாகும். அப்போ ஒன்று குறைஞ்சி இன்னொன்று அதிகரிச்சிச்சுன்னா என்ன மாடல்? எதிர் விகிதம். சரிங்களா? எதிர்மாறல். ஸோ இதை ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அப்படியே இதை பை போட்டு இன்ட்டு இந்த 90 அடிச்சு போட போகிறீங்க. அடிச்சு போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? 4 5 5. இது அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 4 5 5, மீதி எத்தனை? 4. 8 5 40. ஸோ என்னது? 18ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. சரிங்களா? ஸோ பெருக்குனா என்ன வரும்? 18 × 6, 8 6 எவ்வளோ? 48. 8 6 48. ஸோ 1 6 6, 6 4 எவ்வளோ? 10. ஸோ 108 வருமா? ஸோ 108 நிமிடங்கள்னு வரும். ஸோ இதை மணியில் எழுதுனா எப்படி வரும்? ஒரு நிமிஷத்துக்கு 60. ஸோ 108ல் 60 போச்சுன்னா எத்தனைன்னு பாருங்கள்? 8. 10ல் 4 போச்சுன்னா 0. அப்போ 1 மணி எவ்வளோ? 48 நிமிடங்கள்னு வரும். என்னது? 1 மணி 48 நிமிடங்கள்னு வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் இதில் இப்படியே நீங்கள் 108 நிமிடங்கள்னு கொடுத்துருந்தா இப்படியே டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மணியில் கொடுத்துருந்தாங்கன்னா 1 மணி 48 நிமிடங்கள்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி சம். ஸோ இந்த கரெக்ஷன் சொல்லியிருப்பேன் பாருங்கள், இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எழுதுங்க. சரிங்களா? அப்படியே எழுதிங்கன்னா ஆன்சர் வந்து வராது. 30 நிமிடம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு எழுதுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு விவசாயிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. என்னது? ஒரு விவசாயிடம் பார்த்தீங்கன்னா 144 வாத்து இருக்கான். ஸோ அந்த 144 வாத்துக்கும் அவர் எத்தனை நாளைக்கு உணவு வச்சுருக்காராம்? 28 நாளைக்கு உணவு வச்சுருக்காராம். ஸோ அப்போ அவர் 32 வாத்துக்களை விற்றுட்டார். சரிங்களா? ஸோ 32 வாத்தை விற்றுட்டா என்ன வரும்? 144ல் 32 போச்சுன்னா என்ன வரும்னு பாருங்கள்? 2 வருமா? ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ அப்போ எவ்வளோ? 112 வாத்து அவர் மீதி வச்சுருக்கார். ஸோ 144 வாத்தில் 32 வாத்தை விற்றுட்டா மீதி எவ்வளோ வாத்து வச்சுருக்காரா? 112 வாத்து. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாத்துக்கள்னு எழுத போகிறீங்க. இங்கிட்டு பார்த்தா நாட்கள்னு எழுத போகிறீங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னது? 144 வாத்து வச்சுருக்காரு. ஸோ அது எத்தனை நாளைக்கு? 28 நாளைக்கு உணவு வச்சுருக்காரு. ஸோ அப்போ அவர் எத்தனை வாத்தை? 32 வாத்தை விற்றுட்டாராம். அப்போ மீதி எத்தனை வாத்து இருக்கும்? 112 வாத்து இருக்கும். ஸோ அப்போ அவருக்கு எத்தனை நாளைக்கு உணவு இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? இது பாருங்கள், வாத்துக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. ஸோ அப்போ என்னது? நாட்களோட எண்ணிக்கை அதிகமாக தானே ஆகும். 144 வாத்து வச்சுருக்கும் போதே அவருக்கு 28 நாளைக்கு உணவு வச்சுருக்காரு. அப்போ 32 வாத்தை விற்றுட்டாருன்னா அப்போ நமக்கு இன்னும் உணவு அதிகமாக, நாட்களோட எண்ணிக்கை அதிகமாகுமா? ஸோ அப்போ நாட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும், வாத்துக்களோட எண்ணிக்கை குறையுதா? ஸோ அப்போ இது என்னது? எதிர் விகிதம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ சேம் அதே மாடல் தானே. ஸோ எத்தனாவது சம்? 9வது சம். 9வது சம்முக்கு நீங்கள் தான் ஆன்சர் போட்டு சொல்ல போகிறீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம்.
என்னதுன்னா 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாள் மேய்தான். ஸோ 20 பசுக்கள் அதே புல் தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? ஸோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பசு. இங்கிட்ட என்ன நாட்கள்? ஸோ பசு கொடுத்துருக்காங்களா? எத்தனை பசு? 12 பசு. ஸோ 12 பசுக்கள் எத்தனை நாளில் மேய்தான்? 10 நாட்களில் மேய்தான். சரிங்களா? ஸோ அப்போ 20 பசுக்கள் எத்தனை நாட்களில் மேயும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பசுக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? பசுக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தா இங்கே பாருங்கள், 12 பசு 10 நாட்களில் அந்த இதை மேய்ஞ்சு முடிச்சிருது, அந்த புல்லை மேய்ஞ்சு முடிச்சிருது. அப்போ 20 பசு இருந்தால் இன்னொன்று அதிகமாக மேய்ஞ்சு முடிச்சிருமா? அதாவது நாட்களோட எண்ணிக்கை குறையுமா? இன்னும் சீக்கிரமாக வந்து 10 நாளுன்றப்ப ஒரு 8 நாளுக்குள்ளேயே மேய்ஞ்சு முடிச்சிருன்ற மாதிரி. சரிங்களா? ஸோ 8 நாள் ஒரு 6 நாளுக்குள்ளேயே மேய்ஞ்சு முடிச்சிடும் பாரு, அவ்வளோ சீக்கிரமாக மேய்ஞ்சு முடிச்சிருது. அப்போ என்னது? பசுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, நாட்களோட எண்ணிக்கை என்னது? குறையுது. ஸோ இப்படி இருந்தால் என்னது? இது வந்து எதிர்விகிதம். அதாவது ஒன்று அதிகரிக்குது, ஒன்று குறையுதுன்ற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒன்று அதிகரிக்குது, இன்னொன்று வந்து குறையுதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னது? எதிர்விகிதம். சரிங்களா? எதிர்மாறலில் போடுவோம். ஸோ எதிர்மாறலில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இதை வந்து பை போட்டு இன்ட்டு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடியாயிரும். ஸோ 1 2 2 6 2 12. அப்போ என்னது? 6 நாட்களில் பார்த்தீங்கன்னா 20 பசுக்கள் அந்த புல் தரையை வந்து மேய்ஞ்சிரும். சரிங்களா? இதுதான் ஆன்சர். ரொம்ப 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 ஈஸியான சம். சரிங்களா? புரிஞ்சதா? ஸோ புரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? புரிஞ்சதா என்னன்னே தெரியல. ஸோ டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சான்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இருக்கிறதுல ஈஸியான டாபிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதில் கூட ஃபார்முலா வச்சு பார்த்துருப்பீங்க. இதில் நமக்கு ஃபார்முலாக்கே அந்தளவுக்கு வேலையே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து டாப்பிக் வந்து முடிச்சிடலாம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமில் சும்மா அட்டன் பண்ணி பார்த்துட்டு வரலான்னு போய் அட்டன் பண்ணுறவங்கலாம் இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதே தெரியாமல் விட்டுட்டு வருவீங்க. இப்போ இதை பார்த்தோன்னே இதையா விட்டுட்டு வந்தோன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கரெக்டாக? ஸோ அடுத்து பாருங்கள், 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ? 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. சரிங்களா? மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊ கிடையாது, 2. சரிங்களா? டைப் பண்ணும்போது அந்த 2ன்றது தமிழெண்ணில் ஊவா மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பறன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் இதுவும் என்னது? அதே மாடல் தான். சரிங்களா? ஸோ இங்கிட்டு வந்து தட்டச்சர்னு எழுதிக்க போகிறீங்க, இங்கிட்டு வந்து நாட்கள்னு எழுதிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ தட்டச்சரோட எண்ணிக்கை எத்தனை? 4. ஸோ என்னது? 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுதான்? 12 நாள் ஆகுதான். ஸோ அப்போ 6 தட்டச்சர்கள் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னது? தட்டச்சரோட எண்ணிக்கை அதிகரிக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 4 பேர் சேர்ந்தாலே 12 நாள் ஆகுது. அப்போ இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. அப்படின்றப்ப நாட்கள் கூடுமா குறையுமா? குறையும். சரிங்களா? இன்னும் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. அப்போ தட்டச்சர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, நாட்களோட எண்ணிக்கை குறையுமா? ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கூடுது, ஒரு ஸ்டேட்மெண்ட் குறையுது. அப்படின்னா இது என்னது? எதிர்விகிதம். ஸோ இதை அடித்து போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அடித்து போடுங்க. அடித்து போட்டால் என்ன வரும்? 1 6 6 2 12. ஸோ 4 2 8. அப்போ என்னது? நாட்கள் 8 நாளில் வந்து முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த வேலையை 8 நாளில் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குதா சம்மு? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. என்னது? எக்ஸ் ஆனது ஒய்யின் 2 மடங்கோடு எதிர்விகித தொடர்புடையது. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன மாடல் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை, எதிர்விகிதம்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துள்ளபடி ஒய் பார்த்திங்கன்னா 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4. ஸோ அப்போ ஒய் = 8னா எக்ஸு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்னது? எக்ஸ் தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி எழுதி வைக்கலாம், அப்படியே எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஒய் எக்ஸ்ன்னு எழுதுனா நல்லா இருக்காது, அதனால் எக்ஸ் ஒய்ன்னு எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதாவது ஒய் வந்து 6 இருக்கும் போது எக்ஸோட மதிப்பு 4. சரிங்களா? ஸோ அப்போ ஒய் 8 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களே எதிர்விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா நேர் விகிதம்னா தான் தலைகிலி எடுக்கணும். ஸோ எதிர்விகிதம்னால நம்ம தலைகிலி எடுக்க தேவையில்லை. அப்படின்றப்ப அப்படியே இன்ட்டு போட்டு இதை அடித்து போட்டால் வேலை முடிஞ்சு. என்னது? 1 நாங் 4 2 நாங் 8 1 2 3 2 6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 3. சரிங்களா? எக்ஸோட வேல்யூ என்னது? 3. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குதா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
நீங்கள் இருக்கிறதுலே ஈஸியான டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. நீங்கள் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அடித்து போட போகிறீங்க அவ்வளோதான். 3 ஸ்டெப்பில் ஆன்சர் கிடைக்குதுன்னா அது இந்த சம்மாக தான் இருக்கும். கரெக்டாக? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 3 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது சரிங்களா. என்ன ஃபார்முலானா ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, ஈஸியான ஃபார்முலா தான். அந்த சம்மில் எடுத்து எழுதுகிற மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P1 H1 D1 W1 சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு P2 H2 D2 by W2 சரிங்களா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சரிங்களா. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் நமக்கு அடிச்சு போட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று கொடுக்க மாட்டாங்க, அந்த ஒன்று தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படின்றப்ப நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இதில் P1 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, P என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்களை குறிக்கும் சரிங்களா. ஒரு சம்மில் ஆட்கள், அதாவது ஆட்கள்னால் என்னது, ஆண்கள் பெண்கள் தொழிலாளர்கள் வேலை ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள்னு வந்துச்சுன்னா என்னது, அதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா P யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மணி, ஸோ மணியில் வந்துருச்சுன்னா அது என்னென்னா ஹச் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ டேஸ் நாட்களில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து டி யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை நம்ம டபிள்யூன்னு எடுத்துக்குவோம் சரிங்களா. மேக்ஸிமம் 2 ஸ்டேட்மெண்ட், அங்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுக்காம விட்ருவாங்க, அதான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தான் மெயினாக யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ அதை எழுதிக்கங்க. ஸோ இங்கே பாருங்கள் 32 ஆண்கள், சம்மு பாருங்கள், சம்மு பார்த்தா உங்களுக்கு புரியும். 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர் எனில் அந்த வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் கொடுத்துருக்கிறத வச்சு எழுதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி சம் முடிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரதிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு 32 ஆண்கள் என்னது P1 எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 32 சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 12 மணி நேரம், நேரம்ன்றது என்னது ஹவர்ஸ். இப்போ என்னது H1 எத்தனைனா 12 மணி நேரம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை, ஸோ W என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வேலையை சரிங்களா, ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. டே அதாவது எத்தனை நாட்களில் 15 நாட்கள், நாட்கள்ன்றது என்னது டேஸ்ன்னு சொல்லுவோமா. அப்போ D1 என்னது 15 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எனில் அந்த வேலையின் 2 மடங்கை, ஸோ அந்த வேலை என்னது 2 மடங்கு ஆகுது. அப்போ என்னது W2 பார்த்திங்கன்னா 2 மடங்கு சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் எத்தனை ஆண்கள், என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, P தான் நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மணி நேரம்னா 10 மணி நேரம். ஸோ அப்போ என்னது 10 மணி நேரம்னா ஹவர்ஸ். H2 = 10 மணி நேரம். டே 2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எத்தனை நாட்களில் முடிப்பாங்களா, 24 நாட்களில் முடிப்பாங்களா. அப்படின்றப்ப நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஆண்கள் எத்தனை ஆண்கள் முடிப்பாங்கன்னு அதை தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 24 டே 2 நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா P2 தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம போய் பிரதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ எப்படி பார்க்கலாமா. ஸோ ஃபார்முலா என்னது, ஃபார்முலா P1 H1 D1 by W1 = P2 into H2 D2 by W2. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் போய் பிரதிடுவோமா. ஸோ இடம் இல்லாதனால நான் டைரெக்டாக பிரதிடுறேன், நீங்கள் அந்த ஸ்டெப்பு எழுதி அதுக்கப்புறம் பிரதிடுங்க சரிங்களா. ஸோ P1 என்னது 32 இன்ட்டு H1 என்னது 12 மணி நேரம் சரிங்களா, இன்ட்டு டே 1 எவ்வளோ 15 சரிங்களா. டே 1 எவ்வளோ 15 பை W1 1 தான் கொடுத்துருந்தாங்களா, ஒரு வேலைன்னு கொடுத்துருந்தாங்க. ஈக்குவல் P2 என்ன கொடுத்துருந்தாங்க, P2 தான் கொடுக்கல, நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இன்ட்டு அடுத்து என்னது
H1 எவ்வளோ 10 H2 10 மணி நேரம் இன்ட்டு டே 2 எவ்வளோ 24 மணி நேரம் பை W என்னது 2 வேலை சரிங்களா. ஸோ இதை அடித்து போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ அடிச்சு போடுவோமா. இங்கே பாருங்கள், இங்கே மேலே இருக்கிறத இங்கிட்டு இருக்கிறது தான் அடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்கலாமா. ஓரன் 2 I2 10ன்னு அடிச்சுக்கலாம். ஸோ இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்ட அடிக்கலாமா. ஓரஞ்சு 5 மூவஞ்சா 5ன்னு அடிக்கலாம் கரெக்டாக. இதை ஓர் 12 12 ஈர் 12 24ன்னு அடிக்கலாம் கரெக்டாக. இதை அடிச்சிங்கன்னா ஓரன் 2 இதை அடிச்சிங்கன்னா 16 2 32ன்னு அடிக்கலாம். ஸோ 16 3 எவ்வளோ 6 3 18 மீதி 1 1 3 3 3 1 எவ்வளோ 4 ஸோ 48. அப்போ எத்தனை ஆண்கள் செஞ்சுருப்பாங்க 48 ஆண்கள் சரிங்களா. ஸோ 48ன்றது தான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குதா சம்மு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிக்கிறாங்களாம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா W வந்து கொடுக்கல, அதாவது ஒர்க்கு கொடுக்கல. அப்படின்றப்ப நமக்கு அந்த பை போடுற வேலை இல்லை சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதி இது பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். P1 என்னது 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு, அதாவது ஒரு வேலைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வேலையை இங்கே கொடுத்தனால கீழே 1 போட்டாலும் 1 தான், போடாட்டியும் 1 தான் சரிங்களா. W1 அந்த ஒரு வேலைன்றதை 1 போட்டாலும் அதே மதிப்பு தான் வரப்போகிறது சரிங்களா. மதிப்பு மாறப்போகிறது கிடையாது, அதனால தான் போடலை. நாளொன்றுக்கு எத்தனை 7 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களாம். ஸோ அப்போ H1 எவ்வளோ 7 மணி நேரம் சரிங்களா. ஸோ எத்தனை நாட்களில், அப்போ D1 எவ்வளோது 21. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 28 ஆண்கள். ஸோ இது என்னது P2. ஸோ அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம். H2வும் கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க எத்தனை நாட்களில், D2 தான் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். P1 H1 D1 பை W என்னது ஒரு வேலை, அதனால அதை நம்ம போடலை சரிங்களா. ஈக்குவல் டு P2 H2 D2. ஸோ D2 தான் நம்ம வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் போய் பிரதிட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ P1 என்னது 48 இன்ட்டு H1 என்னது 7 மணி நேரம் இன்ட்டு D1 என்னது 24 ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ P2 என்னது 28 ஆண்கள் இன்ட்டு ஸோ 8 மணி நேரம், H2 என்னது 8 மணி நேரம் இன்ட்டு D2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டாக. ஸோ இப்போ அதை அடிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ இங்கிட்ட இருக்கிறதே நீங்கள் டைரெக்டாக அடிச்சு போடுங்க. ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா 1 8 8 3 24 வருமா கரெக்டாக. இதை அடிச்சு போட்டிங்கன்னா 1 7 4 எவ்வளோ 28 வருமா. 4 28. ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஒரு நாள் 4, இதை அடிச்சிங்கன்னா ஒரு நாள் 4 2 8 வரும். ஸோ என்னது இப்போ 12 இன்ட்டு மீதி 3 இருக்குது. ஸோ 12 3 எவ்வளோ 36. அப்போ டே 2 எத்தனை, அதாவது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க 36 நாட்களில் சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஸோ பெண்கள்ன்றது என்னது P1 எத்தனை P1 எவ்வளோ 35 பெண்கள் சரிங்களா. ஸோ எத்தனை நாட்களில் முடிப்பாங்களா, டே 1 16 நாட்களில் முடிப்பாங்களாம். ஸோ 28 பெண்கள். அப்போ P2 பார்த்திங்கன்னா 28. அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி. P1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு P2 இன்ட்டு T2. ஸோ 2 அடிச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 16வது சம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா சம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ மொத்தம் இந்த பாட்டில் எத்தனை 16 சம் பார்த்துருக்கோம். புரியணுன்றனால தான் நிறையா சம் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த சம் பாருங்கள், இந்த சம் பார்த்திங்கன்னா இது 2 கிடையாது 2 சரிங்களா. ஸோ இந்த சம்மு பார்த்திங்கன்னா நீங்கள் தான் போட போகிறீங்க. இந்த சம் பார்த்திங்கன்னா சேம் அதே மாடல் தான். எத்தனைனா ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 20 நாட்கள்னால் என்னது D1 20 நாட்களுக்கு எத்தனை 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை வழங்குகிறது. ஸோ என்னது ஒரு நிறுவனமானது 15 வேலையாட்களுக்கு, ஸோ உங்கள் வேலையாட்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ என்னது W1 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 இன்ட்டு 6 லட்சம் தொகையை வழங்குகிறது.
ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ D1 என்னது, ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும்ன்றதான் கொஸ்டின். கரெக்டா? ஸோ இதில் என்னதுன்னா எத்தனை இங்கே பாருங்கள் P1. ஸோ வேலையாட்கள்னு வந்துட்டா என்னது, அது ஆட்களோடு சேர்ந்தது. அப்படின்னா என்னது, P1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? P1 எவ்வளவு, 15 வேலையாட்கள். சரிங்களா? ஸோ எத்தனை நாட்கள்னா 20 நாட்கள். D1 என்னது 20 நாட்கள். கரெக்டாக? ஸோ அடுத்து பாருங்கள் எத்தனை லட்சமா, ஸோ 6 லட்சம். 6 லட்சம் தொகைன்றது என்னது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு கிடச்சது தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து W1. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் கொடுக்கல. சரிங்களா? ஸோ அப்படின்றப்ப W1 எவ்வளோ, 6 லட்சம். ஸோ அடுத்து பாருங்கள் அப்போ P2. ஸோ அடுத்து P2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 5. சரிங்களா? ஸோ ரூன்னு விழுந்துருச்சு 5. ஸோ அப்போ 5 P2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 வேலையாட்கள் எத்தனை நாட்களாம், 12 நாட்களாம். ஸோ அப்போ டே 2 எவ்வளோ, 12. ஸோ எவ்வளோ தொகையை, அதாவது W2 தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபார்முலா ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன போட போகிறீங்க, P1 இன்ட்டு கொடுத்துருக்கதை மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? H1 H2 கொடுக்கல. ஸோ அது வந்து ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ பை W1 ஈக்குவல் டு P2 இன்ட்டு D2 பை W2. ஸோ இதை போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாயிண்டில் கிடைக்கும். சரிங்களா? 1.2 லட்சம்னு கிடைக்கும். ஸோ கரெக்டாக அதுதான்னு ஆன்சர் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். மொத்தம் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 16 சம் பார்த்துருக்கோம். ஸோ 16 சம்மே ரொம்ப முக்கியமான சம். ஸோ அடுத்த பாட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாட்டு தான் வரும். ஸோ நம்ம வந்து ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லேருந்து தான் எடுப்பேன் அப்படின்றனால இதை தரவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் சாலிடாக வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டினுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிடுவீங்க. அப்போ எத்தனை, 3 டாப்பிக்கில் 6 கொஸ்டின் கிட்ட 25ல் மேக்ஸில் மொத்தமே 25 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டினில் 6 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அடுத்து இந்த டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், LCM HCF பார்ப்போம். அதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ எத்தனை, 8 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இந்த 4 டாபிக் பார்த்தோம்னா எத்தனை, 25ல் 8 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிரும். கரெக்டாக? கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ரெடி ஆயிரும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸில் 25க்கு 25 வாங்கிடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPC அகாடமி.